ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்ஸ்பயர்ட் பை சப்ஸ்கிரைபர்ஸ். சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியர் ஹெல்த் டைம்ஸ். நான் உங்கள் பிரியா சத்யா. அப்படி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். எப்பவும் போல் இன்றைக்கும் நான் ஒரு தரமான சம்பவத்தோடு தான் வந்திருக்கேன். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் விஜய். எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. யாருக்கு நடந்துச்சுன்னா நம்ம விஜய் தான் நடந்தது. எப்போ நடந்துச்சுன்னா 2020 தான் நடந்தது. எங்கே நடந்துச்சுன்னா அதாவது விஜயோட சொந்த ஊர் வந்துட்டு திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த ஃபேமிலி அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் ப்ரைவசிக்காக வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருந்தா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் என்னோடய இன்ஸ்டா ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் சொல்கிற அந்த ஒரு சம்பவம் ரொம்பவே வியர்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஓவராக பேச விரும்பலை. வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். சரியா 2020 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விஜயோட வீட்டில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட அப்பா, அந்த அம்மா 3 பேர் தான். விஜய் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அந்த டைமில் வந்து நம்ம விஜய் திருச்சிலேயே ஒரு பிரபலமான கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் விஜய் வேலை செய்கிற கம்பெனிக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த பொண்ணுடைய பேர் தான் ஷாலினி. அவங்களோட வயசும் 25 தான். அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே, அதாவது அவங்களுக்கும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அந்த ஷாலினி சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. உடனே அவங்க ரிலேஷன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஷாலினியை வந்து சின்ன பொண்ணாக இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுலேருந்தே ஷாலினி வந்து படித்து வளர்ந்தது எல்லாமே ஆசிரமம் தான். அது வந்துட்டு திருச்சி கிடையாது, அவங்க வேறு ஊர். அது என்ன ஊர்னு நம்ம விஜய் சொல்லலை, வேணான்னு சொல்லிட்டாரு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கேட்டேன், அவங்க சொல்லலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அதனால் அவங்க ஊர் வந்து எனக்கும் தெரியாது. வந்து அங்கேயே படித்து வளர்ந்து அவங்க படித்த படிப்புக்கு வேலை தேடிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் சரி என்ன பண்ணுறது, சும்மா தானே இருக்கணும் அப்படின்ட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஜயோட கம்பெனியில் வந்து அவங்க வேலை கிடச்சி இவங்க வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷாலினி வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஆசிரமத்துக்கும் ஆஃபீஸ்க்கும் அங்கேருந்து இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்க வர டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கி ஆசிரமமும் இவங்க வேலை செய்கிற இடமும், அதாவது அவங்க வேறு ஊர் இல்லையா, அந்த ஊருக்கு இவங்களுக்கும் 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் பஸ் ட்ராவல் வரத்துக்கும் போகிறதுக்கும். கொஞ்ச நாள் அந்தமாரி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியல, வரத்துக்கு லேட் ஆகிடுது, போகும்போது நம்ம சீக்கிரம் போயிடுறோம் அப்படின்ட்டு யோசிச்சாங்க. அதுக்குள்ளேயே வந்து விஜய் எல்லாருமே வந்து கொஞ்சம் பல ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா விஜய்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ தூரமாக நான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கே தெரியும், நான் தான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வர ஒரே ஆள் நான் மட்டும்தான், அதேமாரி சீக்கிரம் போகிற ஆளும் நான் மட்டும்தான். ஸோ அதனால் இந்த ஏரியாவில் இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு வீடு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. விஜயும் யோசித்து பார்த்துட்டு சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு வீடு இருக்குது அப்படின்ட்டு ஷாலினிக்கிட்ட சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, சரி நான் பார்க்குறேன்னு விஜய் சொல்லிவிட்டு ஒரு வீடு வந்து பார்த்து ஷாலினிகிட்ட சொன்னார். ஷாலினி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, லீவ் டைமில் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபீஸ் லீவ் டைமில் அந்த வீட்டை போய் பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வீடு. பிடிச்சதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே அவங்க ஃபஸ்ட்டு சேலரி வாங்கி நான் வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி ஃபஸ்ட்டு சேலரி வந்ததும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய திங்ஸ்லாம் அவங்கள்ட்ட அவ்வளோ கிடையாது. ஏன்னா பிறந்தது, அதாவது சின்ன வயசுலேருந்தே ஆசிரமத்தில் வளர்ந்ததுனால அவங்கள்ட்ட திங்ஸ் அவ்வளோ இல்லை.
அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க அந்த வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த வீட்டுக்கு வந்து வேணுங்கிறத ஒன்று ஒன்றா சின்ன சின்ன பொருள்லேருந்து கொஞ்சம் பெருசு பெருசாக, அதாவது வீட்டுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு உங்களுக்கே தெரியும், அந்தமாரி பொருளெல்லாம் அவங்க ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பித்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் அவங்க லைஃப் நல்லா போச்சு. அந்த டைமில் தான் என்ன ஆச்சுன்னா, ஆஃபீஸ் வேலையாக வந்து ஆஃபீஸில் இருந்து விஜயை வந்து, ஏன்னா அவர் வந்து சீனியர் இல்லையா, அதனால் அவரை வந்துட்டு ஆஃபீஸ் வேலையாக அப்ராடுக்கு வந்துட்டு ஒரு 3 மாதம் அனுப்பிச்சிட்டாங்க. அவரும் கிளம்பி போயிட்டார். இதே மாதிரி நடுவில் இதே மாதிரி அந்த 3 மாதம் அவர் வந்துட்டு ஆஃபீஸ் வேலையை அப்ராட் போயிட்டாரா. ஷாலினி வந்துட்டு அவங்க எப்போதும் போலவே அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீடு வந்துட்டு ஷாலினி குடி போனாங்களா, அந்த வீடு வந்துட்டு பூட்டி இருந்தது. இவரும் வந்துட்டு 3 மாதம் முடிச்சுட்டு விஜயும் அப்ராட் போயிட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இவர் ஆஃபீஸ் எப்போதும் போலே ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பித்தாங்க. அங்கே போனாலும் ஷாலினி இல்லை. ஒரு 4-5 நாள் பார்த்தாங்க, ஷாலினி இல்லை. வீட்டுக்கு வந்து வீட்டில் பார்த்தாலும், அதாவது அவங்க ஷாலினி வீடும் இவருடைய வீடு வந்துட்டு, இவர் வீடு இப்படி இருக்கும்னா ஷாலினியோட வீடு, அதாவது விஜய் தானே பார்த்து குடி வச்சாங்க. அந்த வீடு, அதாவது ஷாலினியோட வீட்டோட பெட்ரூமோட ஜன்னல் திறந்தோம்னா நம்ம விஜயோட வீடு வாசல் கிளியராக தெரியும். விஜயோட வீட்டு வெளியில் திண்ணை அந்த வாசல் அதெல்லாம் நல்லா கிளியராகவே தெரியும். இவர் வந்து பார்ப்பாரு, ஜன்னலும் மூடியே இருந்தது, ஓப்பன் பண்ணல. ஷாலினி எப்போதுமே வீட்டில் இருந்தாங்கன்னா ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த ரூமில். ஸோ அதனால் அவருக்கு அது நல்லாவே தெரியும். என்னடா 4-5 நாளாக ஜன்னலும் திறக்கல, வீட்டில் ஆளும் இல்லையே, சரி வீட்டில் போய் விசாரிக்கலாம். நாங்கள் போய் பார்த்தாலும் ஹவுஸ் ஓனர் வந்துட்டு, இல்லைம்மா இல்லை சார், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு விஜய் என்ன பண்ணாருன்னா போயிட்டு அவங்க அம்மா அப்பா போய் கேட்டாங்க. அவங்க அம்மாவும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, அவன் வேலையை பார்த்துட்டு, இப்போல்லாம் அந்த கதையெல்லாம் இப்போ வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்களும் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு இவர் நோண்டி நொங்க எடுத்தார். அவங்க அம்மா வந்து சொல்லவே இல்லை. இப்போதைக்கு அந்த கதை வேண்டாம்ப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவர் அதுலேருந்து எங்கே போயிருப்பாங்க என்ன ஏதுன்னு அந்த மைண்ட் செட்லேயே இருந்தார். இப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சுது. அதாவது 2020 தான் இது ஆரம்பிச்சது. 2020 முடிஞ்சு 2021 ஸ்டார்டிங் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் வந்து நம்ம விஜயோட அப்பா, அவர் பேர் வந்துட்டு குமார். அவரும் வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட அப்பா குமார் இருக்காங்க இல்லையா, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாவது அவரும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இப்போ விஜய் இருக்கிற ஊரில் தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே அந்த ஊர் தான். அவர் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு, அவர் வந்துட்டு விஜயோட அப்பாவோடையே நிறைய படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார். இங்கே இருக்கிற வீடு எல்லாமே விற்றுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவருக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணோட பேர் தான் மோனிகா. அவங்க வந்துட்டு கோஸ்ட்ராலஜின்னு படிச்சிருக்காங்க. கோஸ்ட்ராலஜினா இந்த ஆவிகள் அமானுஷத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் அந்த படிப்பு. அது படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் அவர் என்ன சொன்னார்னா, ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் இங்கே ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன்டா, போதும் நான் சம்பாரிச்சது, நான் திருப்பி நம்ம ஊர்லேயே வந்து செட்டில் ஆகலான் இருக்கேன், ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணும், பாப்பாவும் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடி அவளுக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும், அதுக்கு நம்ம ஊர் தான் கரெக்டு, நீ ஏதாவது ஒரு நல்ல வீடாக இருந்தால் சொல்லுடா, நான் 2 நாளாக கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவரும் சரி நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு விஜயோட அப்பா உடனே அந்த டைமில் வந்துட்டு அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார் வீட்டில். ஸோ நம்ம அந்த மாதிரி ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டானே, உடனே நம்ம அவனுக்கு வீடு ரெடி பண்ணணுன்னு மைண்டில் அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒரே வீடு, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஷாலினி இருந்தாங்க இல்லையா வீடு, அந்த வீடு 1 இயராக பூட்டியே தான் இருந்தது. ஸோ அந்த வீட்டை வந்து சரி என்னாச்சு என்னான்னு போய் விசாரிச்சுட்டு நம்ம அந்த வீட்டையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசுகிறாரு. விஜயோட அப்பாவுடைய ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவர் பேர் சொல்ல மறந்துட்டேன். அவர் பேர் வந்துட்டு ரமேஷ். அவர் இந்த மாதிரி ரமேஷன் பேர் சொன்னதுமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க ஃபேமிலியெலாம் வந்து இங்கே செட்டில் ஆக போகிறாங்க, அவங்களுக்கு வீடு வேணும்னு சொன்னாங்க, அதனால் நம்ம ஷாலினி பாப்பா தங்கியிருந்த வீடு தான் கேட்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே அவர் வந்துட்டு, என்னது அந்த வீடாப்பா, அது ஆல்ரெடி 1 வருஷமாக பூட்டி தானப்பா இருக்குது, நடந்த பிரச்சனைலாம் உனக்கு தெரியும்ல, எதுக்குப்பா இந்த வீடு, நானே அந்த வீட்டுக்கு உள்ள சுத்தமாக அந்த பொண்ணு போனதுலேருந்து அந்த வீட்டுக்கே நான் போகிறதில்ல, எப்படி இருக்குது என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு வாங்கி போட்ட பொருளெல்லாம் கூட உள்ளே அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொன்னதும், இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு போயிடுறாங்க. ரமேஷ் வந்து சொன்ன மாதிரியே 2 நாளில் வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு விஜயோட ஊருக்கு வந்துடுறாங்க. நேராக விஜயோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு விஜயோட அப்பா தான் போய் அவங்கள ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் 2-3 நாள் அங்கே தான் இருக்காங்க. 2 3 நாள் அங்கேயே இருந்துட்டு
உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோட அப்பா வந்துட்டு இந்த வீடு தான்ப்பா நான் சொன்ன வீடு, நீங்கள் இனிமேல் இங்கே தான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காட்டுறாங்க. என்ன ஒன்றுன்னா 1 இயராக பூட்டியே இருந்துச்சு, அது ரொம்ப தூசியெல்லாம் படிஞ்சிருக்கும், திங்ஸ்லாம் ஓரளவுக்கு உள்ளே இருக்குது, இல்லாததை மட்டும் சொல்லு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விஜயோட அப்பா சொன்னதுமே இவங்கெல்லாம் சரின்ட்டு அந்த வீட்டை போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்போ வந்து விஜயோட அப்பாவுக்கு அடுத்த நாள் 2-3 நாள் கழித்து ஒரு வேலை வந்ததுனால வீட்டை மட்டும் காட்டிட்டு, இந்த வீடு தான்ப்பா நீ போ, நான் ஏற்கனவே வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லி வச்சிட்டேன் ஹவுஸ் ஓனர்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் போனதுமே எல்லாத்தையும் பார்த்தா வீடெல்லாம் க்ளீனாகவே இருக்குது. அவர் அப்படி எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது ஹவுஸ் ஓனர் எதிர்பார்த்த அளவுக்கு, விஜயோட அப்பா எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் தூசிலாம் எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. அதுமாரி ஆல்ரெடி ஆள் இருக்கிற மாதிரியே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவே இவங்களுக்கு வந்துட்டு என்னடா வீடெல்லாம் க்ளீனாக இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு வேலை மிச்சம், ஓரளவுக்கு தூசிலாம் என்ன 1 வருஷமாக பூட்டி இருந்தது, நானே ரொம்ப தூசி இருக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியோட வீட்டில் வந்துட்டு, அதாவது இப்போ அவங்க பொண்ணு பேர் வந்துட்டு மோனிகா. ஏன்னா யாருன்னா விஜயோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு இப்போ வராங்க இல்லையா ரமேஷ், அவங்க பொண்ணு பேர் மோனிகா. அவங்கவுங்களுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. மோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்துட்டு மாடியில் கொஞ்சம் ஓரளவுக்கு அது பெரிய வீடு தான், ஒரு 3 கீழேயே ஹாலு பெட்ரூமு எல்லாமே இருக்கும், மாடியிலேயே எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூம் இருக்கும், அதில் ஒரு ரூம் தான் மோனிகா எடுத்திருக்காங்க. அது ஆல்ரெடி ஷாலினி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ரூம் நான் கூட சொன்னேன்ல, விஜயோட ஷாலினியோட ரூமில் இருந்து பார்த்தா விஜய் வீடு தெரியும்னு, அதே ரூமை தான் மோனிகாவும் செலக்ட் பண்ணி அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு அங்கே வச்சுட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து பாலும் காய்ச்சிட்டு குடி போயிடுறாங்க. மோனிகாவும் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த ரூமில், அதாவது மோனிகா ஷாலினி இருந்த ரூமில் தானே செலக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ரூம்லேயே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டேபிளில் ஒரு டைரி ஒன்று பார்க்குறாங்க. அது வந்துட்டு யாருதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களே வந்துட்டு ஒரு வேளை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாக கூட இருக்கலாம், இப்போ தான் அவங்க ஆள் இல்லைல்ல, நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணனா அதில் வந்துட்டு என்னோடய பேர் ஷாலினி அப்படின்னு போட்டிருக்கு. அதை மட்டும் படிச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது மோனிகாவுடைய அம்மா வந்துட்டு கீழே இருந்துட்டு கூப்பிட்றாங்க. அதாவது இவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க இல்லையா ஒரு ரூமில், கீழே இருந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்கு தானே போனேன், எவ்வளோ நேரம், கொஞ்சம் கீழே வா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டதுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்டதுக்கு போயிட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து அந்த டைரியை பார்த்தாங்கன்னா அந்த டைரி வந்து அங்கே காணும். சரி நம்ம எங்கேயாவது அவசரத்தில் கூட அம்மா கூப்பிட்ட அவசரத்தில் கூட நம்ம எங்கேயாவது மறந்து வச்சுருக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு விட்டுடுறாங்க. இப்படியே ஒரு 2-3 நாளும் நார்மலாக தான் போச்சு மோனிகாவுக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஏதோ டிஸ்டர்ப்டாக அந்த ரூமில் ஃபீல் பண்ணாங்க. என்னடா நம்ம ரூமில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது, யாரோ நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்ம கூடவே வராங்க, ஆனால் கீழே அதாவது வீட்டுக்கு ஹாலுக்கு கீழே எல்லாம் போனோம்னா அந்த ஃபீல் வரமாட்டேங்குது, நம்ம ரூமில் வந்தால் தான் வருது, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைரியோட ஞாபகம் வந்தது. அதில் வந்துட்டு என்னோடய பேர் ஷாலினின்னு போட்டிருந்ததில்ல, சரி நம்ம அந்த டைரியை வந்து தேடலாம் அப்படின்ட்டு அந்த ரூம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே தேடி அலசி ஆரஞ்சிட்டாங்க. எங்கேயுமே அந்த டைரி கிடைக்கல. சரி நம்ம என்ன ஏதுன்னு அந்த டைரியில் இருக்கிற நேம் ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த நேமை வச்சு நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு அந்தமாரி ஷாலினின்னு ஒரு டைரி நான் பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது, யாருப்பா அவங்க, அப்படி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்ட்டு கேட்டதுக்கு, ஷாலினி அதெல்லாம் எதுக்கு உனக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி திட்டாரு. எனக்கு தெரியாது அப்படின்னு திட்டாரு. அப்புறமா நான் வந்துட்டு எதுக்கு அவங்க கேட்டேன்னு, அதாவது 2 நாள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னதுனால இதை கேட்டுகிட்டு இருந்த அவங்க அம்மாவும் கிச்சனில் வந்துட்டு 2 பேருமே, நீ ஏற்கனவே கோஸ்ட்ராலஜி படித்த பொண்ணு, உனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஞாபகமாக தான் இருக்கும், அதனால தான் உனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பைத்தியம்னு சொல்லி திட்டிட்டு விட்டுட்டாங்க. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப திட்டினதுனால இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, என்னடா சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த கோஸ்ட்ராலஜி படித்ததுனால ஆர்வம் வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாச்சு. கண்டிப்பாக நம்ம ரூமில் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருந்தது. யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு விஜயோட ஞாபகம் வந்தது. சரி விஜய் வீட்டில் போயிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் கேட்கும்போது அந்த டைமில் விஜயும் வீட்டில் தான் இருந்தாங்க. விஜய் வீட்லேயும் போய் இந்த மாதிரி ஷாலினினா யார், நான் ஒரு டைரி பார்த்தேன், அதில் வந்துட்டு போட்டிருந்தது, இப்போ நான் அந்த டைரி தேடினா கிடைக்கல, ஒரு வேளை ஏற்கனவே இங்கே இருந்தவங்களா அவங்க அப்படின்னு கேட்கும்போது அதே பதில் தான், அதாவது ஷாலினியோட மோனிகாவுடைய அப்பா சொன்ன பதில் தான் அவங்களும் சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்குமா தேவையில்லாத வேலை,
அப்படிலாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, விட்டுரு, எதுக்கு தெரியாததை நம்ம தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விஜய்கிட்டையும் போய் பர்சனலாக கேட்டதுக்கு விஜய் வந்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும், அது எப்படி அன்றைக்கி பார்த்த டைரி திடீர்னு காணாமல் போகும், உங்கள் அப்பா வந்து உன்னை திட்டினதில் தப்பே கிடையாது, பைத்தியம் தான் நீனு அப்படின்ட்டு அவரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்பவே இவங்க வந்துட்டு அப்செட் ஆகிட்டு இதை சும்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரூம்லேயே இருந்து யோசிச்சாங்க. இதை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது, நம்ம வந்து இது யாரோ ஆனால் கன்ஃபார்ம் நம்ம ரூமில் யாரோ நம்ம கூடயே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, இது நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. சரி, அவங்க ஆல்ரெடி கோஸ்ட்ராலஜி படிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் வந்துட்டு ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க படிக்கும் போதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு படித்ததில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க. எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவாக தான் வந்தது. அப்புறமா தான் யோசித்தாங்க, என்னடா நம்ம படிக்கும்போது சரி, நம்ம ரிசர்ச் பண்ணும்போது சரி, நம்மளுக்கு ஒரு நாள் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஆனதில்லை, எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் நடந்திருக்கு, சக்ஸஸ் ஆகிருக்கு, இவ்வளோ நேரமாக நானும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன், ஒரு ரிப்ளையும் வரலையே அப்படின்ட்டு ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க. அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, இப்படியே கொஞ்ச நாள் அதுலேருந்து கொஞ்ச நாள் போயிருக்கு. அந்த டைம்லேயே ஆனால் அந்த பிரச்சனை அவங்களுக்கு விடலை. அதாவது நம்ம கூட யாரோ இருக்காங்க, ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்ச நாள்லேயே என்ன ஆயிருக்குன்னா, விஜய் வீட்டுக்கு போகும்போதும் அந்த நெகட்டிவ் வந்துட்டு இவங்க கூடவே, இவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இவங்க கூடவே இருக்கிற மாதிரியும் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க. என்னடா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஏதாச்சும் விஜய் வீட்டுக்கு போனோம்னா தடங்கள் ஆகிற மாதிரி இவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜன்னலில் பார்ப்பாங்க. ஜன்னலில் இருந்துக்கிட்டே விஜய் வீட்டை பார்த்தாங்கன்னா அப்பயும் ஒரு நெகட்டிவ் ஃபீலு, அதாவது ஏதாச்சும் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி அப்படிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆனதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம கூடவே ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது, நம்ம விஜய் வீட்டுக்கு போனால் மட்டும் நம்ம கூட வருதே, வேறு எங்கேயாச்சும் போனோம்னா நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் ஃபீல் வரல, என்னவா இருக்கும்னு இப்படியே யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, ரொம்பவே இதுவாகிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் திருப்பி இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணார்னா, அவங்க அப்பா என்ன சும்மா சும்மா இதே நீ பைத்தியக்காரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, உன்னை நான் அந்த படிப்பே படிக்க வேணான்னு சொன்னேன், அதையும் மீறி உனக்கு விருப்பம்னு சொன்னதுனால நான் படிக்க வச்சேன், சரி அதோட விட்டுருவியா, இங்கே வந்ததுலேருந்தே இந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்ருக்கியே, நானே இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் இந்த ஊருக்கு வந்தேன், உன்னுடைய தொல்லையே பெரிய தொல்லையாக இருக்குன்ட்டு அவங்க அப்பா கண்ணா பெண்ணான்னு கொஞ்சம் ஹார்ஷாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சொல்கிறது நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அவங்க அப்பாகிட்ட கோச்சிக்கிட்டு விஜய் வீட்டுக்கு போயிட்டாங்க. விஜய் வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், அப்போ வந்து விஜயோட அப்பா இருந்தாங்க, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயோட ரூம் அவங்களுக்கு தெரியும், அந்த ரூமில் போய் படுத்துக்கிட்டுமே என்ன பண்ணாருன்னா, விஜயோட அப்பா வந்துட்டு மோனிகாவோடைய அப்பாவுக்கு கால் பண்ணி இந்தமாரி பாப்பாவை திட்டினியா, இங்கே தான் வந்து படுத்துருக்கா, இங்கே தான் வந்து நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னதுனால, இல்லைடா கொஞ்சம் லைட்டாக திட்டா, அவள் கிறுக்கு மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா, நான் திட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி நீ பாப்பாவை தேடாத, அவள் நம்ம வீட்டில் தான் இருக்கா, நான் நாளைக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டுக்கு வந்ததுமே நைட்டு வந்தது அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு பார்த்தா, மறுநாள் காலையில் வந்து விஜய் ரூமில் தான் இவங்க தூங்குனாங்க. ஸோ அதனால் விஜய் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட போய் படுத்துக்கிட்டாரு. மறுநாள் போய்ட்டு ரொம்ப நேரம் அவங்க எழுந்திரிக்கலன்ட்டு விஜய் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுனால அவங்க ரூமுக்கு போனால் அப்போ வந்து அவங்களுக்கு சரியான ஜுரம், ரொம்பவே முடியாமல் இருந்தாங்க. அதனால் விஜய் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விட்டுட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபீவர்லாம் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு உண்டான மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு. அப்போ வந்துட்டு என்னாச்சு திடீர்னு, நேற்றுலாம் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு எதுக்கு உனக்கு இவ்வளோ ஃபீவர் ஆச்சு அப்படின்னு சும்மா நார்மலாக கேட்டதுக்கு, அதுக்கு வந்து மோனிகா இதான் டைம் அப்படின்ட்டு இவர்கிட்டையுமே அவங்க அப்பா கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நடந்ததெல்லாம் விஜய்கிட்டையும் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமா இவர் வந்துட்டு செம்மையாக சிரிச்சுட்டு, உங்கள் அப்பா உனக்கு சொன்னதில் தப்பே கிடையாது, நீ 100% பைத்தியக்காரி தான், கிறுக்கு தான் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு இவரும் கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதில் காண்டாகி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னடா இவனுக்கு கிண்டல் பண்ணுறானே, நம்ம சொல்கிறத நம்பலையே அப்படின்ட்டு இங்கேருந்து விஜய்கிட்ட கோசிட்டு திருப்பியுமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு நேராக யார்கிட்டையுமே பேசலை. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே என்னம்மா இப்போ தான் தெரிஞ்சுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதிலே எதுவுமே வாங்காமல் நேராக அவங்க ரூமுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவு லாக் பண்ணிட்டாங்க. இப்படியே வந்துட்டு ஒரு 2 நாள் போச்சு. 2 நாளுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் டோட்டலாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவங்களாவே இல்லை, வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா வந்து ஒரு 5-6 நாள் வாட்ச் பண்ணிவிட்டு
என்னடா அதாவது 2-3 நாளாக ரொம்ப நாள் ஆக ஆக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே மாறுது. நார்மலாக இருந்த மோனிகா இல்லாமல் இப்போ வந்துட்டு வேறு மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால எல்லாத்தையுமே அவங்க அம்மா வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா இருக்க அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது, ஜுரம் வருது, விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருந்ததுனால அவங்களும் சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனாங்க. எல்லாமே நார்மல் தான் சொல்லிகிட்டே வந்தாங்க. இது எல்லாமே விஜய் வீட்டுக்கும் தெரியும். உடனே என்ன பண்ணாருன்னா ரொம்பவே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க அப்பா பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா அம்மா விஜயோட அப்பா கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரின்னு சொன்னதுனால சரிடா நம்ம வேணும்னா கோயிலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கோயிலுக்கு வேணால் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. சரின்ட்டு விஜயோட அப்பா வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது வந்துட்டு என்ன கோயில்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருச்சியில் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் அது. அதுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போனோம்னா அங்கே நைட்டு ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணுனா அங்கே வந்து இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் பயந்து இருந்ததுன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு தான் குறி சொல்லுவாங்க. அப்படி நம்ம அந்த டைமில் போகலாம் அப்படின்ட்டு அந்த டைம் வந்ததும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே யார் யார் போகிறாங்கன்னா விஜய் போல், விஜயோட அப்பா அண்டு மோனிகாவுடைய அப்பா, மோனிகா அம்மா, மோனிகா இவங்க 4 பேரும் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணதுமே அந்த நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு பூசாரி வந்துட்டு பூசாரி உடம்புல சாமி வந்து என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தார். அது என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். பூசாரி உடம்புல அம்மன் வந்து என்ன ஏதுன்னு அப்போ தான் சொல்லுச்சு. என்னன்னா இந்த உங்கள் பொண்ணு உடம்புல பிடிச்சது வேறு யாரும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே அது மாதிரி நீங்கள் இருக்கிற வீட்டில் ஏற்கனவே குடியிருந்த ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணோட ஆத்மா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா ஷாலினி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஷாலினியோட கதை வந்து மாதிரி திடீர்னு நடுவில் காணாமல் போயிட்டாங்கன்னு. அது எங்கே போனாங்க என்னன்னு முன்னாடியே தெரியும். ஏன் நான் சொல்லலைன்னா அப்போவே சொல்லிட்டோம்னா கொஞ்சம் இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்காது, புரியாது. அதனால தான் நான் அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா அவங்க விஜய் வந்துட்டு 3 மாதம் அஃபிஷியலாக அவங்க ஆஃபீஸில் இருந்து அப்ராட் போக சொல்லிட்டாங்கன்னு போயிட்டாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்கு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. யாருக்கு? ஷாலினிக்கு. அடிக்கடி இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்தமாரி ஜுரம், தலைவலி, வயிற்று வலி அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா ரொம்பவே ஹெவி ஃபீவர் ஆகிட்டு சுத்தமாக அவங்களால முடியாமல் என்ன ஆயிருக்குன்னா வீட்டில் ஏற்கனவே வாங்கின மெடிசின்லாம் கொஞ்சம் போட்டு உடம்பை கொஞ்சம் தெம்பாக வச்சுக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு என்ன இதுன்னு பார்த்ததுக்கு அவங்க டாக்டர் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு பிளட் கேன்சர் உங்களுக்கு இருந்திருக்கு, அது வந்து இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, முத்தி போச்சு உங்களுக்கு, ஏற்கனவே ஆரம்பத்திலே இருந்திருக்கு, ஆரம்பத்திலே நீங்கள் வந்து காட்டியிருந்தீங்கன்னா எப்படியாச்சும் காப்பாற்றிருக்கலாம், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா, நாட்கள் நீங்கள் எண்ணிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாரு. அதுலேருந்து இவங்க வந்துட்டு சரி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ட்டு இவங்களும் வந்து வீட்டில் இருந்துட்டு திருப்பியும் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. எப்போதும் போலவே நாட்கள் போக போக இவங்களுடைய உடம்பு வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டு சுத்தமாக உடம்பு அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. வீட்லேயே தான் வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லேயே இருந்துட்டு கொஞ்ச நாள் அடிக்கடி இன்னொன்று சொல்ல மறந்துருப்பேன், இவங்க வந்துட்டு அந்த ஏரியாவில் அதாவது விஜய் வீட்டுக்கிட்ட தானே இவங்க இருக்காங்க, அவங்களோட ஏரியா பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு ஆலமரம் இருக்கும். இவங்க அங்கே வந்ததே இவங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து பேசுகிறது வழக்கமாக வச்சுன்னு இருந்திருக்காங்க அந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே. அதே மாதிரி அடிக்கடி இவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு தான் பேசுவாங்க. அந்த டைமில் தான் இவங்க வந்துட்டு உடம்பு சுத்தமாக முடியாமல் இதுக்கு மேலே அப்போ வந்து அந்த நம்மளை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, நம்ம இறக்க போகிறோம் அப்படின்ட்டு. அந்த ஃபீல் வந்ததும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வீட்டெல்லாம் பூட்டிட்டு போய் மரத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. மரத்துக்கிட்டே உட்காந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாமே தெரியும். அப்போ விஜய்க்கு வந்து மட்டும் இது தெரியாது. விஜயோட அப்பா அம்மாவுக்கு அதுக்கப்புறமா அந்த ஷாலினி குடியிருந்த அந்த ஹவுஸ் ஓனர் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு. இவங்க அங்கேயே இறந்து போய் இருந்திருக்காங்க. இறந்து போயிட்டு ஒரு 2 நாள் ஏன்னா காட்டுக்குள்ளே தானே இருந்திருக்கு. இவங்க ஊரில் வந்துட்டு 2 நாளைக்கு இவங்க வந்து தேடி இருக்காங்க என்ன இந்த பொண்ணை காணோம் அப்படின்ட்டு. அப்புறமா ஃபுல்லாக தேடிட்டு அப்புறமா அந்த காட்டுக்குள்ளே போனால் அவங்கள இருந்திருக்காங்க. அவங்களே எல்லாம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை இல்லையா, அவங்களே எல்லாம் சாங்கியெல்லாம் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறமா தான் விஜய் 3 மாதம் கழித்து முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறமா தான் இவங்கள்ட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு ஏன்னா வந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால எதுக்கு அப்படின்ட்டு அவங்க விட்டுட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஷாலினி வந்துட்டு ஒன்றா ஒர்க் பண்ணும்போது ஷாலினியோட மனசில் விஜய் இருந்திருக்காரு. அதாவது ஒன் சைட் லவ் மாதிரி இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் மோனிகாவுடைய அப்பா வந்து இந்தமாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தமாரி நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு
அப்போ தானே அந்த வீடெல்லாம் பார்த்து கொடுத்தாங்க. அப்போலேருந்தே அந்த பொண்ணோடைய ஆவி வந்துட்டு அங்கே தான் சுற்றிட்டு இருந்திருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே. இது வந்து யாருக்குமே தெரியாது. அது பாட்டுக்கு வரும் அந்த வீட்டில். அதாவது ஷாலினியோட ரூம் சொன்னேன் இல்லையா, அந்த ஜன்னலில் இருக்கும். ஒன் சைடாக லவ் பண்ணதுனால வேறு எதுவும் பண்ணாது. வரும், விஜயை மட்டும் பார்த்துட்டே இருக்கும். அந்த டைமில் மோனிகாவும் அந்த வீட்டுக்கு குடி வந்ததும் அந்த ரூமே மோனிகா எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மோனிகா மேலே ஒரு கோவம் ஆரம்பிச்சிது. நம்ம பார்க்குற பையனை இவளும் பார்க்குறாளே அப்படின்ட்டு ஒரு சின்ன, யாராக இருந்தாலும் ஒரு பொசசிவ் இருக்கும். நம்ம லவ் பண்ண பையன் இன்னொருத்தி பார்க்குறா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அந்த டைமில் வந்துட்டு இவங்க அந்த டைரியை வேறு பார்த்துருக்காங்க. டைரி பார்த்ததுமே இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லாமே ஷாலினியோட ஆவி பார்த்துட்டு இருந்திருக்கு. இவங்க அம்மா கூப்பிட்டதுனால கீழே போயிட்டாங்க இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஷாலினியோட ஆவி வந்துட்டு அந்த இதுவும் ஷாலினியோட ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி உடம்புல வந்து அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எப்படி பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா தான் நார்மலாக அடிக்கடி விஜய் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனால இவங்க மனசுலேயும் விஜய் வந்து ஒன் சைடாக இவங்களும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே அந்த ஷாலினி அவருடைய ஆத்மா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்பவே கோவப்பட்டு இவளை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம இவ உடம்புல பூந்துக்கிட்டு நம்ம நினச்சதை வந்து, அதாவது நம்ம லைஃப்பை வந்து விஜய் கூடயே நம்ம வாழ்ந்துட்டு நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடணும்னு பிளான் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல், மோனிகாவுக்கே தெரியாமல் மோனிகாவை வந்துட்டு ஷாலினி ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே மாறி மாறி வந்ததுனால தான் இப்போ இந்த பிரச்சனை ஆயிருக்கு. இனிமேல் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் பொண்ணு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டு 95% மேலேயே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே பூசாரி உடம்புல இருந்த அம்மன் போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாமியை கை விரிச்சிருச்சு அப்படின்ட்டு மோனிகாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட் வந்துட்டு முடிஞ்சு மறுநாள் வந்து கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் ஆனதுனால மோனிகா வந்து என்னடா இன்னும் ரூம்லேருந்து வெளியில் வரலையேன்ட்டு அவங்க அம்மா வந்து ரூமில் போய் பார்த்தா ரூமில் அவங்கள ஆளை காணோம். வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அப்புறமா விஜய் வீட்லேயும் போய் தேடுறாங்க. அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. சரி, அங்கே இங்கேன்னு தேடி பார்க்குறாங்க. கடைசியில் வந்துட்டு அதாவது கோயிலில் நேற்று நடந்த ஞாபகம் அவங்களுக்கு வந்து, ஒரு வேளை அங்கே எங்கேயாவது போயிருப்பாங்களோ, அந்த பொண்ணு வந்து திருப்பியும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட போனால், அதுதான் பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க வந்து இறந்து கிடந்திருக்காங்க. ஆள் வந்து அங்கே தான் இறந்து கிடந்ததை பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் எதுவும் பெருசுப்படுத்திக்காமல் அவங்களுக்கு பண்ண வேண்டியது எல்லா வேலை, சாங்கியம் காரியெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க. மோனிகாவோட அப்பா அம்மாவும் அங்கே தான் அதே வீட்டில் தான் இருக்காங்க இன்னமும். அதுக்கப்புறமா நார்மலாக போயிட்டு இருந்ததுன்ட்டு இந்த விஷயத்தை நமக்கு ஷேர் பண்ண இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில டைமில் அழுதுட்டார் கூட சொல்லும் போது. ஃபீல் பண்ணி நம்மகிட்ட ஷேர் பண்ணார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, நான் வந்துட்டு ஷாலினியும் லவ் பண்ணலை, மோனிகாவையும் லவ் பண்ணலை. ஷாலினிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அது கூட பரவாயில்ல. மோனிகா வந்து இந்த விஷயத்த, அதாவது என்னை லவ் பண்ண விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது பண்ணி அவங்கள கூட கொஞ்சமாவது உயிரை காப்பாற்றிருக்கலான்னு தோணுச்சு. இப்போவும் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷாலினி ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ ஞாபகம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து இப்போது எனக்கு மேரேஜ் ஆகிட்டு, நான் வந்து சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து வீட்டில் யாருக்குமே தெரியல. நான் வந்து அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு நான் வீட்டில் சொல்லி அந்த பொண்ணையை தான் இப்போ கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் 2 பேரும் ஞாபகம்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரி, அதை யார்கிட்ட மனசுலேயே ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கும்போது தான் நான் உங்களுடைய சேனலை பார்த்தேன். அதனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்ட்டு இந்த விஷயத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.